ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலே சாப்பாடு எப்படி சூப்பரா பார்த்துடலாமா? அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கஞ்சிதான் 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 அடிக்கிற வெயிலுக்கு நான் உன்னை துரத்தி அடிப்பதும் நீ எந்தன் தூக்கம் கலைப்பதுமோ சரியா முறையா காதல் பிறந்தால் இதுதான் கதியா. டிங்கிங்கி 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 ஓ டிங்கிங்கி. சின்ன உள்ளி எங்க அம்மா அழகா வெட்டி வச்சிருக்காவ. அப்படியே போட்டாச்சா. அப்புறம் அதே தட்டில் கொஞ்சம் பாருங்களா, அன்னைக்கு வந்து தீயல் கூட்டு என்ன பாருங்க, இன்னமும் கெட்டு போகலை. என்ன டேஸ்ட்டு. நிறைய தீயல் கூட்டு வச்சு கஞ்சி குடிச்சா சூப்பராக இருக்கும். இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு ரிப்ளை வீடியோ. அதில் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஆபாசமாக அசிங்கமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போட்டதுனால தானே அவங்க அப்படி போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பெரிய பெரிய ஸ்க்ரீனில் விவேக் சாராக இருக்கட்டும், வடிவேல் சாராக இருக்கட்டும், லேடி கெட்டப்லாம் போடலையா? ஏன் வடிவேல் சார் வந்து ஒரு படத்தில் ஒரு காமெடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்கிட்ட கைப்படாத ரோஸா ஒன்று இருக்குது, பாப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது இப்படி அவ்வளோ பெரிய வயிறு தொப்பலை தூக்கி இப்படி இப்படி காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்து குளிங்க நீங்க சிரிக்கல. அடுத்தது விவேக் சாரா ஒரு லேடி கெட்டப்ல பாத்தீங்கன்னா இந்த அப்படியே வந்து செஸ்ட்ல வந்து மோதுறதுக்கு வருவாங்க. பஞ்சு மாதிரி இருக்கு, பஞ்சே தான் அப்படிலாம் சொல்லும்போது நீங்க ரசிக்கல. அடுத்தது உடனே நம்ம இதெல்லாம் பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களா, அவங்களும் இவங்களும் ஒன்னான்னு சொல்லிடுறது. அடுத்தது புக்ல படிக்கிறது, வேற எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா எல்லாரும் சமம் தானேன்னு கேட்கறது. என்ன ஒரு மனநிலை தெரியுமா? நான் எப்பவுமே சொல்றது மாதிரி பாமரனுக்கு பாமரன் தான் எதிரி. ஓகேவா? சொன்னா மட்டும் 100 வாட்டி சொல்றேன், கேட்டுருவியலா? நம்மளுக்கு இடத்துக்கு வம்பு. சூப்பரா இருங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கணும், மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.